மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம். முதல் 6 அத்தியாயம் முடித்து 2வது 6 அத்தியாயத்தில் 7வது அத்தியாயம் முடிச்சிட்டோம். 8வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக வரக்கூடியது 7லேருந்து 12 வரைக்கும் கடவுள் தத்துவம், ஈஸ்வர தத்துவம். பக்தியை பற்றி வருது, நிறையா பக்தி யோகத்தை பற்றி வருது, கடவுள் அனுகிரகத்தை பற்றி வருது. இந்த 3 தான் இந்த 7லேருந்து 12 வரைக்கும். மற்ற அத்தியாயங்கள்லாம் தத்துவத்தை நிறையா சொல்வார். இங்கே ஒரு டாபிக் வித்தியாசமாக போகுது. அக்ஷர பிரம்ம யோகத்தில் முக்கியமாக அதில் என்ன கருத்துனா, மரண காலத்தில் ஒருவன் எதை நினைத்து கொண்டு இறைக்கிறானோ அதுவாகவே ஆகிறான் அப்படிங்கிற தலைப்பை மையமாக வச்சு இங்கே அப்படி மரண காலத்தில் ஒருத்தன் பிரம்மத்தை அடையாமல் இங்கேயே மோட்சத்தை அடையாமல் விட்டுட்டா அவன் பிரம்மலோகம் போய் அங்கே மோட்சத்தை அடைகிறான்னு ஒரு கருத்து வருது. அதே மெயின் கருத்து. இங்கே இந்த தலைப்புக்கு பேர், இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு அக்ஷர பிரம்ம யோகம், அழியாத பிரம்மத்தை பற்றிய தலைப்பு. இந்த அழியாத பிரம்மத்தை அடைவதற்கு ஒருவன் இந்த லோகத்திலேயே எல்லா முயற்சியும் செஞ்சு அடைய முடியலை, அல்லது அவன் அதுக்கு முயற்சி பண்ணலை, நல்ல பக்தி பண்ணுறான், பூஜை பண்ணுறான், அந்த அடைவதற்கான சூழ்நிலையே வரலை, ஆனால் பக்தியில் இருக்கான். அப்படி ஒருவன் இறந்து விட்டால் அவன் அந்த பிரம்மத்தை எப்படி அடைகிறான் அப்படிங்கிற கருத்து தான் இது. இந்த பிறவியில் அடையாமல் விட்டு சாதனைகள்லாம் பண்ணி அந்த ஞானத்துக்கே வராமல் ஒருத்தன் இறந்துட்டா அவன் எப்படி பிரம்மலோகம் போய் இதே ஞானத்தை பெற்று அங்கே அடைகிறான், அந்த அழியாத அக்ஷர பிரம்மத்தை அடைகிறான் அப்படிங்கிற கருத்து தான் இங்கே முக்கியமாக வருதுங்க. இங்கே நாம் இந்த அத்தியாயத்தில் 7 கேள்வி அர்ஜுனன் 7வது அத்தியாயத்தில் சொன்ன வார்த்தையை வச்சு 7 வார்த்தைக்கு அர்த்தம் கேட்குறான். அதில் முதல்ல பிரம்மன்னா என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்டான். ஃபஸ்ட்டு பிரம்மன்னா என்ன? பிரம்மன்னா என்னன்னு சொன்னால் அழியாத ஒரு தத்துவம். சதுர்முக பிரம்மத்தை பற்றி சொல்ல, இந்த எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது, இந்த உலகத்துக்கும் சரி, கடவுளுக்கும் சரி, நம்மளுக்கும் சரி, ஒரு ஆதாரமான அழியாத தத்துவம் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் பிரம்மன்னு பேர். சதுர்முக பிரம்மா அல்ல இங்கே சொல்கிறது. பிறகு அத்தியாத்மம்னா என்னான்னு கேட்டான். அத்தியாத்மம்னு சொன்னால் சுருக்கம் அதெல்லாம் சொல்கிறாரு, மரண காலத்தை பற்றி தான் அதிகமாக சொல்கிறார். அத்தியாத்மம் சொன்னால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆத்மா உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதே பிரம்ம தத்துவம் நம்மளுக்குள்ளே இருக்குது, அதுக்கு அத்தியாத்மம்னு பேர். இந்த உலகத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய தத்துவத்துக்கு பிரம்மன்னு பேர். அதே தத்துவம் தான் இதுக்கு ஆதாரமாக இருக்குது, ஆனால் அதுக்கு தனியாக ஒரு பேர் வருது, ஆத்மான்னு பேர் வருது, அதுக்கு அத்தியாத்மா. அன்றைக்கி ஒரு உதாரணம் சொன்னேன். எல்லா இடத்துலையும் ஆகாசம் இருக்குது, இந்த ஹாலுக்குள்ளேயும் ஆகாசம் இருக்குது. இந்த ஹாலுக்குள்ளே இருக்க ஆகாசத்தை ஹால்னு சொல்கிறோம், குடத்துக்குள்ளே இருக்க ஆகாசத்தை குடம்னு சொல்கிறோம். அந்த வெற்றிட இல்லாட்டி குடமே கிடையாது, கட்டின்னு சொல்லிடுவோம். வெளியே இருக்கக்கூடியதை மொத்த மகா ஆகாசம், கட ஆகாசம்லாம் சொல்கிறது மாதிரி வெளியே எங்கும் நிறைந்த தத்துவம் பிரம்ம தத்துவம். அது நம்மளுக்குள்ளே இருந்தால் அது ஆத்ம தத்துவம், அதுக்கு அத்தியாத்மம்னு பேருன்னார். பிறகு கர்மம், செயல்னால் என்னன்னா, நாம் இப்போ பிறந்திருக்கிறது, இந்த சூழல், இந்த சிச்சுவேஷன், இது எல்லாம் நாம் செய்த கர்ம வினையின் அடிப்படை தான். எல்லாம் கர்மத்தின் அடிப்படையில் வருது. செயலை பற்றி சொல்லணும்னு சொன்னால் செய்த வினையின் அடிப்படையில் தான் எல்லாம் அமைகிறது அப்படிங்கிறதுக்காக கர்ம தத்துவத்தை பற்றி சொன்னார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும்னு சொன்னார். பிறகு அதிபூதம், கடவுள் படைப்பில் இந்த கண்ணுக்கு தெரிகிறது பூரா பஞ்சபூதம் தான், இதை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது. மொத்தம் எவ்வளோ மெட்டீரியல் இருக்குன்னா உலகத்தில் 5 தான் இருக்குது. ஆகாசம், காற்று, அக்னி, நிலம், நெருப்பு. இதுக்குள்ளே இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாத்தையும் அடைக்கிடலாம். எதுனாலும் நஞ்சுக்குள்ளே அடக்கம். இது பூராமே எது? அதிபூதம்னார். பிறகு அதியஜ்ஞம்னா, இந்த பஞ்சபூதம் கண்ணுக்கு தெரிகிற பூதம் படைக்கிறதுக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரியாததாக இருந்துச்சு, சூக்ஷ்ம பஞ்சபூதமாக இருந்ததே அது வந்துச்சு. அந்த சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத பஞ்சபூதத்தில் மனசு உருவாச்சு. நம்மளுடைய மனசு பூரா அதில் தான் உருவாச்சு. இதுக்கெல்லாம் ஒரு தத்துவம்லாம் இருக்குது. இப்படி எல்லாருடைய மனசும் எல்லாருடைய உடம்பும் கண்ணுக்கு தெரிகிற பஞ்சபூதத்தில், வெளியே இருக்க சாப்பாடு, வெளியே இருக்க தண்ணியை குடித்து இந்த உடம்பு வந்துச்சு. வெளியே இருக்கக்கூடிய காற்றை சுவாசித்து வருது. இது மாதிரி
கண்ணுக்கு தெரியாத பஞ்சபூதம் ஒன்று இருக்குது, அது நம்ம சாஸ்திரத்தில் இருக்குது. அதிலிருந்து முதல்ல உருவாக்கப்பட்டது நம்மளுடைய மனசு, இந்திரியங்கள்லாம். அது சூக்ஷ்ம சரீரம்னு பேர். இதுதான் உயிர் தத்துவம்னு சொல்லுவோம். உயிர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த உயிருங்கிறது இதுதான், மனசோடு சேர்ந்த ஒரு தத்துவம். அதுக்கு அதிபதி பிரம்மா, கிரண்ய கர்ப்பன்னு பேர். அதை அதி தெய்வம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பேர் அதி தெய்வம். இதெல்லாம் சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டார். பிறகு அதி யக்ஞ ஈஸ்வரன், கர்ம பல தாதாம், அதாவது எல்லாருக்கும் செய்த பாப புண்ணியத்தெல்லாம் கணக்கு போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தலைவன். அதுக்கு பேர் அதி யக்ஞக அப்படின்னார். அவர் எல்லா இடத்துலையும் எங்கும் நிறைந்து எல்லாவற்றையும் கண்காணிப்பவர். அவருக்கு அதி யக்ஞம்னு பேர். இதை சுருக்கமாக பார்த்துட்டோம். கடைசியாக பார்த்தது என்ன? இறுதி காலத்தில் இறைவனை எண்ணுவது எப்படி? கடவுளை நினச்சிக்கிட்டே இருந்தால் அவன் கடவுளை அடைகிறான்னு சொன்னார். இதில் சந்தேகம் வேண்டான்னு வேறு சொன்னார். இந்த குளவி கதை கூட சொன்னான். குளவிக்கு எப்பயுமே முட்டை போட்டோ தன்னுடைய இனத்தை விருத்தி பண்ணுறதில்ல. புழுவை பிடிச்சிட்டு போய் அதை கொத்தி கொத்தி புழு வேணால் குளவியை நினச்சிக்கிட்டே குளவியாக மாறிடும். அப்படி ஒருவன் இறக்கும் தருவாயில் எதை நினைத்து கொண்டு இறக்கின்றானோ அதுவாகவே ஆகிறான். ஒருத்தர் சொத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி இறந்து நாயாக பிறக்கிறார்ல, பாகவத்தில் பார்த்தோம். அந்த வீட்டை சுற்றிக்கிட்டே இருப்பாராம். ஏன்னா அந்த வீட்டுக்கு யாரும் போக விடாமல். பாகவத்தில் கதையெல்லாம் இருக்குது. ஒருத்தர் கலெக்டர் ஆகணும், இல்லை பெரிய போஸ்ட் வரணும்னு நினச்சிட்டு இறந்துட்டு நிச்சயம் அடுத்த பிறவியில் அப்படி அமையுங்கிறார். உனக்கு சின்ன வயசுலேருந்து எது லட்சியமாக இருந்து அந்த லட்சியத்தை அடையாமல் சாகும் தருவாயில் நீ நினச்சேன்னா அடுத்த பிறவி அப்படி அமையும். அப்படி இருக்கும்போது நீ கடவுளையே நினச்சிக்கிட்டு இருந்தால் என்னாவ? கடவுளையே அடைவாய். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எப்பொழுதுமே கடவுள் சிந்தனையோடு இருந்து பழகிறது. நாம் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறதெல்லாம் கடவுள் பேரை சொல்கிறது எல்லாம் கடவுள் நாமத்தை வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எப்போ பார்த்தாலும் அந்த நாமம் வந்துக்கிட்டே இருக்கும். ஜபமெல்லாம் அதுக்காகத்தான். திருப்பி திருப்பி ஜபம் பண்ண என்ன ஆகும்? நம்மளை ஏரியாமல் ஓடும். நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ஏரியாமல் பாடுவோம். நிறைய ஜபம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களை ஏரியாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். உடம்பு முடியாமல் பெட்டில் படுத்திருந்தா கூட எப்படி வரும்? அந்த நாமந்தான் வரும். நம்மளை ஏரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம், வேறு சிந்தனையே வராது. அதனால் அதை பழகுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதெல்லாம் பார்த்தோம். பிறகு இதில் சந்தேகம் வேண்டான்னு ஒன்று சொன்னார். இதில் நீ எந்த சந்தேகமும் பட வேணாம். ஏன்னா திறந்த பிறகு நம்மளுக்கு நடக்கிறது தெரியாது, மற்றதுனா தெரியும். இது இறந்த பிறகு நீ அடுத்த பிறவியில் அடையிறத பற்றி பகவான் சொல்கிறதுனால இது நம்பு, நான் சொல்கிறத நம்பு அப்படிங்கிறார். சொர்க்கத்தை பற்றி வேதம் சொல்லியிருக்கு. நம்ம தெரியுமா சொர்க்கத்தை பற்றி? வேதம் சொல்லி படிச்சிருக்கோம், நம்புகிறோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை நேராக பார்த்தாத்தான் நம்பணும்னு என்ன செய்யணும்? மரணம் அடைஞ்சாதான் பார்க்க முடியும். அது மரணம் அடைஞ்சால் அங்கே போவோமான்னு தெரியுமா? அதுவும் தெரியாது. அதனால் பகவான் என்ன சொல்கிறாரு? நான் அதை சொல்கிறேன், நீ நம்பு அப்படின்னாரு. அதனால் எப்பொழுதும் நீ இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற சொன்னார். இதில் முக்கியமான கருத்து, நாம் மரண தருவாயில் நாம் அந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் மட்டும் நினச்சிக்கணும், வரவே வராது. இப்போ இருந்தே ஆரம்பித்தோம்னா அந்த நேரத்தில் வரும் சொல்லிட்டு, சரி அப்படி அடைபவன் யார், அப்படி இறைவனை நினைப்பவன் யார்னு சொன்னால் உபாசகர்கள்னு சொன்னார். ரெண்டாக பிரித்தார். இந்த அத்தியாயத்தில் ஃபஸ்ட்டு மரண காலத்தை பற்றி சொல்லிவிட்டு 2 விதமான சாதகர்கள் சொல்லியிருக்கார். 2 விதமான சாதகர்கள். அந்த 2 விதமான சாதகர்களும் அடையக்கூடிய லட்சியம் 2. அந்த லட்சியத்தை அடைவதற்கு போகிற பாதை 2. இதுதான் இந்த அத்தியாயத்தில் வருதுன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த 2 விதமான சாதகர்களில் ஒரு விதமான சாதகர் உபாசகர். அவர் தான் இந்த மரண காலத்தில் கடவுளை நினைத்து அங்கே அடைகிறவர். இன்னொருத்தர் இருக்கார், அவர் கர்மின்னு பேர், கர்மிகள்னு பேர். கர்மிகள் இந்த கஞ்சத்தனம் முடிக்கிறாங்களா அப்படி அர்த்தம் இல்லை. ஏன்னா அவன் கர்மின்னு சொல்லுவான், ஞாபகம் இருக்கா? அவங்க இல்லை. அதாவது கடவுள் அடையணும் நோக்கம் இல்லை. ஆனால் நல்லவன், நல்ல மனுஷன், நல்லா இருக்கான், தர்மப்படி வாழ்கிறான். அவனுக்கு உலக சுகந்தே முக்கியமாக ஒழிய கடவுளை பற்றியே சிந்தனை, கடவுளை கும்பிடுவான் சிந்தனை. அவனுக்கு பேர் கர்மிகள்னு பேர். இந்த உபாசகர்கள்ங்கிறவர் தான் கடவுளை நினச்சி அந்த கடவுள் எண்ணத்தோடு உயிரை விடுறான். அவனை பற்றி சொல்கிறார். அவன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவன் யாரை தியானம் பண்ணுவான், எப்படி தியானம் பண்ணுவான், எதற்காக தியானம் பண்ணுவான். இதை போன கிளாஸில் ஆரம்பித்தேன்.
அவன் எந்த கடவுளை தியானம் பண்ணாலும் வழிபட்டாலும் பூஜை செய்தாலும், அவனுக்கு குலதெய்வம் எத்தனையோ குலதெய்வ பேர் இருக்கலாம். ஒன்று சிவனாக இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம், ஏதோ கருப்பசாமி, முனியாண்டி, எதை வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதுதான் சர்வசக்தி உள்ள கடவுள். அவரே எல்லாம் வல்லவர், அவரே அனைத்தையும் அறிபவர் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த கடவுளை, அப்படிப்பட்ட கடவுளை இவன் தியானம் செய்வான். உருவம் எந்த ரூபம் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ரூபம் அவர் தான் சர்வ வல்லமை. விநாயகரை வச்சுக்கலாம், முருகனை வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ அதை அவன் இந்த எண்ணத்தோடு தியானம் பண்ணணும். அவர் சாதாரண நாள் நினைக்கக்கூடாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 18 புராணங்களில் விநாயக புராணத்தில் அவர் தான் எல்லாம், அவருக்கு கீழே தான் மற்ற எல்லாருமே. கந்த புராணத்தில் முருகன் தான் எல்லாம், அவருக்கு கீழே தான் சிவனை. சிவபுராணத்தில் சிவன் தான் எல்லாம், விஷ்ணு கிருஷ்ணெல்லாம் கீழே. அப்படி தான் அதை சித்தரிச்சிருப்பாங்க. ஏன்னா எந்த கடவுள் பிரதானமோ அதை முக்கியப்படுத்தணும். அது மாதிரி நம்மளுக்கு எந்த கடவுள் விருப்பமோ அதுதான் சர்வ வல்லமை. அதுக்காக மற்றவங்களை கீழே நினைக்கிறது இல்லை. இவருக்கு எல்லா சக்தியும் உண்டு, இவருடைய அம்சம் அவர் அப்படின்னு சொல்கிறார். இந்த ராமகிருஷ்ண மடத்தில் பார்த்திங்கன்னா அவங்க மந்திர தீட்சை ராமகிருஷ்ண மந்திரம் தான் கொடுப்பாங்க பொதுவாக. இல்லை நான் விஷ்ணுவை பிடிக்குது, நான் எப்படி ராமகிருஷ்ணர் உருவத்தை ராமகிருஷ்ணர் விஷ்ணுவாக நினச்சி தியானம் பண்ணேன், ராமகிருஷ்ணர் சிவனாக நினச்சி தியானம் அப்படிம்பாங்க. நீ எதை பிடிக்குதோ அந்த ரூபத்தில் அதை தியானம். சொன்னையில் எருமக்கடா தியானம் சொன்னா இல்லையா போன கிளாஸில்? குருவாயூரப்பனை வந்து எருமக்கடையை நினச்சி ஒருத்தர் தியானம் பண்ணி எருமக்கடா ரூபத்தில் ஒரு காட்சி கொடுத்துட்டார் குருவாயூரப்பன். அது மாதிரி யாரை நீ வழிபடுறையோ அவர் வந்து அப்படிப்பட்ட சர்வசக்தி உடையவராக இருக்க வேண்டும். எப்படி தியானம் செய்வான்னு சொன்னால், அவன் வந்து கடவுளின் ரூபத்திலும் நாமத்திலும் மனதை குவிக்க முயற்சி செய்வான். தியானம் பண்ணும் பொழுது 1008 எண்ணங்கள் போகும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவான், திருப்பி கடவுள்கிட்ட கொண்டு வருவான். ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை நிமிஷம் தெரியுமா? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 24 மணி நேரத்துக்கு 1440 நிமிஷம் ஆகுது. தூங்குறது ஒரு 6 மணி நேரம் வச்சா கூட 440 நிமிஷம் தூங்கிடுறோம். 7 மணி நேரம் வச்சா கூட 1000 நிமிஷம் இருக்கும். இந்த 1000 நிமிஷத்தில் 60,000 எண்ணம் வருதான். ஒரு மனோதத்துவ டாக்டர் சொல்கிறார், இந்த 1000 நிமிஷம் விழிச்சிருக்கோம், இந்த அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு 60 எண்ணம் வருது. ஒரு நிமிஷத்தில் எத்தனை எண்ணங்கள் வருதுன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, அடுத்த நிமிஷம் என்ன வருது நம்மளுக்கே தெரியாது. ஆனால் அடுத்த நிமிஷம் இந்த எண்ணம் தான் வரணும்னு நிர்ணயம் பண்ணுறதே ஜபம். நம்மளுக்கு அடுத்த நிமிஷம் நீங்கள் என்ன சிந்தனை, வகுப்பில் உட்காந்துருக்கோம், என்னுடைய வார்த்தை தான் உள்ளே போகும் சொல்லவே முடியாது. 100% 60 நிமிஷமோ 1 மணி நேரம் மனசு இங்கே போகாது. அது ரொம்ப அபூர்வம் தான். அடுத்த செகண்ட் எங்கெங்கேயோ போயிட்டு வரும் மனசு. இந்த ஜபத்தில் என்ன பண்ணுறோம்னா போகும். அப்படித்தான் ஒரு 108 தடவை இறைவன் நாமத்தை தவிர வேறு சிந்தனை போகக்கூடாதுன்னு உட்காருவோம். 4 தடவை சொல்லும்போது நாமத்துக்கு அப்புறம் நாமம் வாய் உள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கான், என்ன எங்கேயோ போகிறோம், அப்புறம் திருப்பி வரும், பிறகு ஒரு 4 நாமத்துக்கு வரும். இது பழக பழக பிறகு கரெக்டாக அந்த நாமத்திலே அடுத்த எண்ணம் அந்த நாமந்தான், அதுக்கு அடுத்த எண்ணம் அந்த நாமந்தான். பயிற்சி பண்ணுறதே இந்த ஜபங்கிறதே. அப்படி இவன் என்ன பண்ணுறான்னா, இது எண்ணத்தை பூரா என்ன பண்ணுறான், கொண்டு வர்றான். இவன் எப்படி தியானிக்கிறான், அந்த கடவுளுடைய ரூபத்தையும் கடவுளுடைய எண்ணத்தையும் வெளி எண்ணத்திற்கு சிதறவிடாமல் பயிற்சி செய்கின்றான். முதல்ல 5 நிமிஷம், பிறகு 10 நிமிஷம், பிறகு 15 நிமிஷம், பிறகு அரை மணி நேரம், குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது தியானம் பண்ணி பழகிறான். இப்படி கொண்டு வரும் பொழுது இவனுக்கு என்னன்னு சொன்னால், ஜபம் பண்ணும்போது தத்துவத்தை நினைக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து ஹை லெவலில் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜபம்னு உட்காந்தாச்சுன்னா என்ன பண்ணனா, அந்த மந்திரத்தை தவிர வேறு சிந்தனை போகக்கூடாது. கடவுள் சிந்தனையாக இருந்தாலும் வேறு சிந்தனை போகக்கூடாது. ஓம் நமச்சிவாயன்னு நம்ம எடுத்துட்டோம்னா 108 தடவை ஓம் நமச்சிவாதேன் விஷ்ணுவுக்கு போகக்கூடாது. இல்லை அகம் பிரம்மாஸ்மி தத்துவத்தை பற்றி சாமி கிளாஸில் கேட்டோம், அந்த சிந்தனை நல்ல சிந்தனை தானே, அது போகக்கூடாது. தத்துவத்தை தியானம் பண்ணும்போது ஜபத்துக்கு வரக்கூடாது. புரியுது உங்களுக்கு? அதே மன ஒருமுகப்பாடுங்கிறது. அப்படி பயிற்சி எடுக்க வேண்டும். அதாவது பொதுவாகவே ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணும்போது இதை தவிர வேறு சிந்தனை வரக்கூடாதுன்னு உட்காரணும். வரத்தை செய்யும், ஆனால் அதை தவிர்த்து பழகிட்டோம்னா பிறகு ஒரே சிந்தனையில் மனசு போயிடும்.
எப்பயுமே பொதுவாக ஒரு காரியத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை நான் இப்படி செய்ய போகிறேன், இதுக்காக செய்கிறேன்னு தீர்மானம் பண்ணி இறங்கிறணும். இறங்கின பிறகு செய்யலாமா வேணாமா, அதை செஞ்சுருக்கலாமே இதை சிந்தனையே வந்தால் அந்த வேலையை கொலாப்ஸ் ஆகிடும். சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சமைக்கிறோமோன்னு தீர்மானம் பண்ணிடுறான். சமைச்ச பிறகு வேறு எதுவும் பண்ணியிருக்கலாமே அப்படி நினச்சிக்கிட்டே சமைச்சா என்ன பண்ணுவான், அதில் கோட்டை விட்டுருவோம், அதில் குழப்பம் போயிடும். இப்படி தீர்மானம் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். காரில் போகிறோம், எங்கே போகணும் எப்படி போகணும் எல்லாம் ஏறின பிறகு இங்கே போகலாமா அங்கே போகலாம் யோசிச்சா அப்படி இருக்கும். இப்போ இந்த ரூட்டு சரியா அந்த ரூட்டு சரியான்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும். முதல்ல தீர்மானம் பண்ணி தெளிவு பண்ணி போக வேண்டும் அப்படிங்கிறார். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஜபத்தில் அமர்ந்த பிறகு அந்த எண்ணம் மட்டுமே வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உடனே வந்துடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் வேறு எண்ணம் தத்துவ எண்ணம் வந்தால் கூட தவிர்த்திடணும், திருப்பி ஜபத்துக்கு நபத்து கொண்டு வரணும். ஞான யோகத்தை அடைஞ்ச பிறகு தத்துவத்தை புரிஞ்சு தத்துவ தியானம்னு ஒன்று இருக்குது, அந்த தியானத்துக்கு கூட ஜபம் பண்ணக்கூடாது. புரியுதா? அப்போ இந்த ஜப தியானம்ங்கிறது கடவுள் ரூபத்தையோ கடவுள் நாமத்தையோ பண்ணணும்னு சொன்னால் அதிலேயே மூழ்கி இருக்க வேண்டும், தொடர்ந்து பல காலம் செய்ய வேண்டும். டிவி பார்க்குறதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒதுக்குவோம், 15 நிமிஷம் தியானம் பண்ண ஒதுக்க மாட்டோம். அரட்டை அடிக்கிறதுக்கு பல மணி நேரம் ஒதுக்குவோம், தியானம் பண்ண 10 நிமிஷம் ஒதுக்க மாட்டோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நான் தினந்தோறும் 10 நிமிஷம் தியானம் பண்ணித்தான் ஆவேன் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அதை விடாமல் பண்ணுனா மரண காலத்தில் நம்மளுக்கு அந்த எண்ணம் வரும். ஏதோ ஒன்று நீங்கள் என்ன நினைக்கலாம், நான் 1 மாதம் பண்ணிட்டேன் 2 மாதம் பண்ணிட்டேன் 1 வருஷம் பண்ணிட்டேன், என்ன போயிட்டு போகுது. முயற்சியை விடக்கூடாது சாகிறது வரைக்கும். அதை பண்ணிக்கிட்டே இருந்தோம் சொன்னால் அந்த தியானம் கைகூடும். தியானம் கைகூடா விட்டாலும் கூட மாய் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும் அந்த ஜபத்தை. எப்போ பார்த்தாலும் அந்த ஜபத்தை முணுமுணுக்கும். இப்படி தியானம் செய்ய வேண்டும். பிறகு இந்த மனசுக்கும் பிராணனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் தியான பயிற்சியில் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, உட்காந்து பிராணனை அழகாக மூச்சை இழுத்து மெதுவாக விடுங்கன்னு சொல்லுவாங்க தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி. நீங்கள் எப்பயும் பாருங்கள், மனசு படபடன்னு இருக்கும்போது டென்ஷனாக இருக்கும்போது மூச்சு இப்படி கையை வச்சு பாருங்கள், சீராகவே இருக்காது, வேகமாக போகும் வேகமாக வரும். மனசு சஞ்சலப்படும் போது சுவாசம் சீராகவே இருக்காது. மனசு சஞ்சலப்படுவது நம்மளால் நம்ம கையில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் பிராணனை கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா? மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக விடுங்கன்னு சொன்னால் முடியுமா முடியாதா? இந்த பயிற்சி தியானத்தில் உண்டு. முதல்ல மூச்சை மெதுவாக இழுக்கிறது, மெதுவாக விடுறது. இப்படி கொஞ்ச நேரம் விட்டு விட்டு பழகினோம்னா மனம் அமைதியாக ஆரம்பிச்சிடும். அது பிராணாயாம பயிற்சின்னு இருக்குது. பொதுவாக தியானத்துக்கு முன்னாடி உடம்பை சீராக உட்காந்து பழகிறது, அமைதியாக உட்காந்து பழகிறது. பிறகு மூச்சை கவனிக்கணும்பாங்க. மூச்சு அழகாக உள்ளே போய் வரணும். இந்த பிராணனையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டும். அது மட்டும் இல்லை, நம்மகிட்ட இந்த 5 பிராண சக்தி இருக்குது. அதில் ஒரு பிராண சக்தி உதான சக்தின்னு பேர். அதுதான் வெளித்தள்ளுறது. நம்ம ஜீரணிக்கலைன்னு வச்சுங்க, வாமிட்டாக வர்றதில் அதே மாதிரி உயிரை பிரிக்கிறது அதுதான். இந்த உதான பிராணன் தான் உயிரை உடம்புலேருந்து பிரிக்கும். இந்த பிராண பயிற்சி பண்ணால் அந்த உதான பிராணன் கண்ட்ரோலுக்கு வந்துடுமா. கண்ட்ரோலுக்கு வந்தால் என்ன பண்ண முடியுமான்னா உயிரை நாம் பிரிக்க முடியுமா. அதில் ரொம்ப பயிற்சி பெற்றவர் தான் பீஷ்மர், விவேகானந்தர்லாம். பீஷ்மரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காரா இல்லையா? அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உயிரை விடாமல் வச்சுருக்காரு. அந்த உதான பிராணன் கண்ட்ரோல் பண்ணால் அப்படி இருக்குமா. விவேகானந்தர் அப்படித்தான், அப்படி பண்ண முடியும். பொதுவாக எல்லாருக்கும் உயிர் பிரிகிறது நவதுவாரங்கள் வழியாக பிரியும். அதில் எந்தெந்த துவாரத்து வழியாக உயிர் போதோ அதுக்கு தகுந்த பிறவி எடுப்பானா. உச்சந்தலை வழியாக போகிறவன் பிரம்மலோகம் போவான், இங்கே சொல்லக்கூடிய அந்த 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 லட்சியத்துக்கு போவான். அதனால தான் இப்போ விவேகானந்தர் உட்காந்த இடத்துல விரிஞ்சிருக்கும். அவங்களாம் உயிரை பிரிக்கும்போது உச்சந்தலை வழியாக போகுமா. சன்னியாசிகளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. சன்னியாசி இறந்தால் தலையில் ஊற்றி எடுத்தாங்க உடைப்பாங்க, தலையில் உச்சந்தலையில் ஊற்றி எடுத்தாங்க உடைப்பாங்க. இங்கெல்லாம் பார்த்துருக்கேன். தேனிலே ஒரு சாமிக்கு சாமியுடைய சிஷ்யருக்கு கரெக்டாக உச்சந்தலையில் அப்போ அந்த உச்சந்தலை லேசாக உடையும், அந்த 108 தேங்க. அது என்னமோ அது ஒரு பழக்கம் இருக்குது. அப்படி உச்சந்தலை வழியாக பிரியுமா அந்த பிராணாயாமத்தில் உதான பிராணனை கண்ட்ரோல் பண்ணால். இதெல்லாம் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த பிராண பயிற்சி, இந்த ஜபம், இதெல்லாம் நம்ம பண்ண அந்த சிந்தனை அதில் மூழ்கிவிடும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம எந்த பொருளில் பற்று இருக்கோ அதில் தான் போகும். ரிஷிகேஷில் ஒரு அம்மா ரொம்ப சேவை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஜபமாலை ஒன்று வச்சுருந்தாங்க.
வயசு 80-85 வயசு ஆயிடுச்சு. மரணப்படுக்கையில் இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு கொஞ்சம் வயசு ஒரு 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 குழந்தை, ஒரு பொண்ணு சர்வீஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சு ரொம்ப வருஷமாக. சாகும்போது, அம்மா நீங்கள் உங்களுக்கு பிறகு இந்த ருத்ராட்சத்தை எடுத்துக்கிறேன்னு கேட்டு பிடிச்சி இறுக்கி பிடிச்சிக்கிச்சான். கொடுக்க மாட்டேன், பேச முடியும், இறுக்கி பிடிச்சிக்கிச்சா. என்ன பற்று பாருங்க அந்த அப்போ கூட அந்த மாலையில் இருக்க பற்று விடலை. இதெல்லாம் நம்ம ஜபம் நிறைய பண்ணோம்னு சொன்னால் அந்த சிந்தனையே வராது, அதிலேயே போயிருங்கிறார். பிறகு அப்படி இறப்பவன் எப்படி இறக்கிறானா, ஓம் என்ற சிந்தனையோடு உயிரை விடுவான் அப்படிங்கிறார். ஏன்னா எல்லாத்துலேயும் ஓம் இருக்குது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணய, ஓம் கணபதியாய நமக, ஓம் சரவணபவாய, எல்லாத்துலேயும் இந்த ஓம்ங்கிறது சேர்த்துருப்பாங்க. சன்னியாசிகளுக்கு ஜப மந்திரமே வெறும் ஓம் மட்டும்தான். இந்த ஓம்ங்கிறது நம்மளுடைய மதத்தில் ஒரு முக்கியமான ஒரு மந்திரம். இதில் உருவக்கடவுளும் அடங்கும், அருவக்கடவுளும் அடங்கும். இதுக்கு ஒரு பெரிய உபனிஷத்துலாம் வருது. மாண்டூக்கிய உபனிஷத்தில் ஓங்காரத்தை விசாரமே பண்ணுவார். அனைத்து சப்தங்களும் ஓமில் அடங்கும். இந்த எல்லா உருவம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஏதாவது ஒரு உருவம் இருக்குது, அதுக்கு ஒரு பேர் சொல்லணுமா இல்லையா? ஒரு நாமம், ஒரு ரூபம். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு, 1000 திருநாமம் பாடினாம் தெள்ளேனம் கொட்டோமோங்கிறார். அப்போ அந்த ஒரு நாமம் சொன்னால் ஒரு ரூபம் வந்தால் நாமம் வந்துடும். அந்த நாமம்னா பேர், ஒரு சப்தம். அந்த சப்தம் எல்லாம் ஓமில் அடங்கிடும். ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லணும்னா அதில் ஆணா இருக்கும், ஊனா இருக்கும், இம்மனா இருக்கும். ஆ ஊ இம் இல்லாமல் ஒரு சப்தம் போடவே முடியாது. அந்த ஆ ஊ இம் சேர்த்தீங்கன்னா ஓம்னு வந்துடும். எப்படின்னா வாயை திறந்தால் என்ன சத்தம் வரும்? வாயை திறந்தா ஆ. டாக்டர் என்ன சொல்கிறாரு, சின்ன குழந்தைய ஆ சொல்லுன்னு தான் சொல்லுவார், வாயை திறன்னு சொல்ல மாட்டார். ஆ சொல்லுன்னா வாயை திறந்துருவான். அப்போ வாயை திறந்தால் வர்ற சத்தம் ஆ, வாயை மூணுனா வர்ற சத்தம் இம், வாயை சுருக்குனா வர்ற சத்தம் ஊ. வாயை திறக்கணும், வாயை சுருக்கணும், வாயை மூடணும், எந்த வார்த்தை சொன்னாலும். அப்போ ஆ ஊ இம் வந்துருச்சா, ஓம் ஆகிப்போச்சா? இது அனைத்து பிரபஞ்சத்தையும் குறிக்கும். இந்த ஓம் வரணும்னா அசப்தம் இருக்கணும், சப்தம் இல்லாத ஒரு தன்மை இருக்கணும். அதுக்கு பேர் நிர்குண பிரம்மன். இந்த ஓங்காரத்தில் உருவக்கடவுள் அருவக்கடவுள் இரண்டும் அடக்கும். இந்த ஓம் என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டு உயிரை விடுவோங்கிறார். எல்லாத்துலேயும் ஓம் வரும். இந்த ஓம் நமச்சிவாய, ஓம் சக்தி எல்லாம் இருக்குது. இந்த கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருந்தார். இந்த எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும், அந்த பாட்டு அருமையான பாட்டு. கண்ணதாசன் போய் கேட்டாங்களே, நீங்கள் ஒரு ஹிந்து மதத்தில் இவ்வளவு தீவிரமானவர், இப்படி ஒரு அல்லாவை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்கன்னு கேட்டாங்களாம். அந்த பாட்டை நல்லா படித்து பாருங்கன்னாராம். என்ன படிங்கன்னாராம்? எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம், வந்ததை வரவில் வைப்போம், செய்வதை செலவில் வைப்போம், இன்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம், உடலுக்கு அன்னை என்போம், உயிருக்கு தந்தை என்போம், கொடுத்தவன் எடுக்க வைப்போம், எடுத்தவன் கொடுக்க வைப்போம். எல்லாத்துல என்ன வருது? ஓம் ஓம்னு வரும். முடியும் போது ஓம்னு முடிக்கிறார். அந்த பாட்டே பார்த்தீங்கன்னா சொன்னாராம், எல்லாத்துலேயும் ஓம்னு முடிச்சிருக்கீங்க பார்த்தியா அப்படின்னாராம். அது மட்டும் இல்லை, இதில் ஒரு பெரிய தத்துவம் இருக்குது. எப்படின்னா, நான் செய்தேன் ஏன், நான் சாப்பிட்டேன் ஏன், நான் போனேன் ஏன், நம்மளை தனியாக பிரித்தா ஏன் சொல்கிறேங்கிற மாதிரி கேள்வி வருது. சென்றோம், போனோம், வந்தோம், நின்றோம், வாழ்ந்தோம், கூடினோம். நம்ம தமிழ் வார்த்தையிலே பாருங்கள், சேரும் பொழுது ஓம்ங்கிற வார்த்தையோடய முடியுது. எந்த வார்த்தை சொல்லுங்கள், ஓம்லாம் முடியாது. தனியாக சொன்னீங்கன்னா ஏன் சொல்கிறேங்கிற மாதிரி கேள்வி வருது. செய்தேன், போனேன், வந்தேன், நின்றேன், அப்படியே வருது. நான்கிற வார்த்தை ஏங்கிற கேள்வியோட முடியுது. நாம்ங்கிற வார்த்தை ஓம்ங்கிறதுல முடியுது. அப்படி இந்த ஓம்ங்கிறதே நம் வார்த்தையிலே இருக்குது. இப்படி ஓம் என்ற வார்த்தையோடு அவன் மரண தருவாயில் அந்த சிந்தனையோடு எந்த மந்திரம் சொன்னாலும் ஓம் இருக்கும். அதுக்காக ஓங்காரத்தை முக்கியமாக அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். பிறகு இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, என்னை நீங்கள் சுலபமாக அடையலாங்கிறாரு. இது எப்படி சாமி சுலபமாக அடைகிறது கடவுளை? இப்படிலாம் இருந்தால் சுலபமாக அடையலாம்னா, உண்மையிலே பார்த்தா உலகப் பொருள்கள் அடைவதே கடினம், பகவான் அடைவது சுலபம் சொல்கிறார்.
உலகப் பொருளை அடைஞ்சாலும் கூட சம்பாரிச்சிடலாம், அது கூட கஷ்டம் இல்லை. அதை தக்க வைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டம். ரஜினிகாந்த் வாழ்க்கை லட்சியம் ஒரு 3 லட்சம் சம்பாதிக்கணும்னு நினச்சாராம். லட்சியமே என்னது? 3 லட்சம். பிறகு பார்த்தா பணத்துக்கு ஒரு 4 கோடி 5 கோடி ஆகிப்போச்சு. அவர் வார்த்தை சொல்கிறார், சம்பாதிக்கிறது கஷ்டமே இல்லை, அதை காப்பாற்றுறது இருக்கே அதுதான் அவ்வளோ கஷ்டங்கிறார். உலக வாழ்க்கையில் பொருளை ஈட்டுறது, பொருளை சம்பாதிக்கிறது, காக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் விஷயத்தில் நீ இதில் ஆர்வம் வந்துருச்சுன்னா அது ஈஸியாக நீ அடையலாம்னு ஒன்று சொல்கிறார். இந்த சுலபம் கடினம்ங்கிறத எப்படி தெரியுமா, அது ஒவ்வொருத்தருக்கும் பொறுத்து இருக்குது. சுலபம் கடினம், எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் கடினமும் கிடையாது, எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் சுலபமும் கிடையாது. ஒரு விஷயத்தை விருப்பமில்லாமல் பண்ணுனா அது எப்படிப்பட்ட ஈஸியான விஷயமாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது ஈஸியான விஷயமாக இருந்தானா கஷ்டம்தான். சின்ன குழந்த நம்ம போய் அடுத்த தெருவில் கடையில் போய் அந்த ஜாமானை வாங்கிட்டு வான்னு சொல்கிறீங்க, காலெலாம் வலிக்குதுமா, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குமாம்மா. 2 கிலோமீட்டர் நடந்து போய் கிரிக்கெட் விளையாண்டுட்டு வருவான். அந்த 2 கிலோமீட்டர் சுலபமாக இருக்குது, அடுத்த தெருவுக்கு போகிறதுக்கு அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா விருப்பம் இல்லை. இதில் விருப்பம் இல்லை, அதில் விருப்பம் இருக்கா இல்லையா? அப்போ விருப்பம் எங்கே வந்தாலும் அந்த விஷயம் சுலபமாகிவிடும். புரிஞ்சுக்கங்க, எங்கே விருப்பம் இருக்கோ சுலபமாகிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, தகுதி இல்லாட்டி கஷ்டமாக இருக்கும். தகுதியோடு செஞ்சால், சமைக்க தெரிஞ்சு செஞ்சால் ஈஸியாக இருக்குது, சமைக்க தெரியாமல் பண்ணால் கஷ்டமாக தானே இருக்கும். ஒருத்தர் மெக்கானிக் பழகிட்டான், அந்த மெக்கானிக் நல்ல தகுதி பழகிருந்தானே ஈஸியாக பண்ணிடுவான், தெரியாமல் செஞ்சால் செய்ய மாட்டான். அதாவது விருப்பத்தோடு செய்தாலும் சுலபம், தகுதியோடு செய்தாலும் சுலபம். ஒருத்தன் ஐஏஎஸ் படிக்கன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கான், விருப்பம் இருக்குது, மார்க்கும் தகுதியும் வந்தாச்சு, +2ல் 90%, எல்லாத்துக்கும் நல்ல மார்க் எடுத்து, அப்போ அவனுக்கு ஈஸியாக கஷ்டமாகுது? ஈஸி. ஒருத்தனுக்கு விருப்பம் இருக்குது, தகுதியில் படித்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கான், என்ன பண்ண முடியும்? கஷ்டமாக இருக்கும். ஒருத்தனுக்கு 1ல் விருப்பம் இருக்கும், இன்னொன்றில் போய் நம்ம சேர்த்து விட்டுருவோம். ஒருத்தர் கலெக்டர் படிக்க, ஒருத்தர் என் ஃப்ரெண்டை ஒருத்தர் இருந்தார், அவர் கலெக்டர் ஆகணும்னு நினச்சிருந்தார். அவர் அப்பா நான் ஒன்று, நீ பாலிடெக்னிக்கில் படித்தா தான் அவனுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாலிடெக்னிக்கில் சேர்த்து விட்டார். அதுவும் போச்சு, எல்லாம் போச்சு. ஆனால் பெரிய பத்திரிகையில் ஒரு ரிப்போர்ட்டராக, பத்திரிகையினுடைய எழுத்தாளராக வந்தார் அவர், வச்சுக்கலாம். ஏன்னா எதில் ஆர்வம் இருக்குது அதில் சேர்க்கணும். ஒருத்தருக்கு அந்த ஆர்வத்தை பார்த்து கொடுக்கணும்பாங்க. சினிமா படம் கூட இருக்குது, இந்த கில்லின்னு ஒரு படம் வந்துச்சு, கபடி விளையாடுவான், ஒரு கிரிக்கெட் மேட்ச்சை விளையாட வேண்டியான்னு சொல்லுவான், அவன் அதில் நிறைய மெடல் வாங்கி வச்சுருப்பான். ஏன்னா அதில் ஆர்வம், எதில் ஆர்வம் இருக்கோ அது நம்மளுக்கு சுலபமாக இருக்கும். தகுதி இருந்தால் சுலபமாக இருக்கும், ஈஸியாக அந்த காரியத்தை முடிச்சிடுவோம். சில நேரம் பார்த்தீங்கன்னா இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுங்க, ஜெயிச்சிருவான். அவனுக்கு தகுதி இருக்காது, ஆர்வம் இருக்கான, ஒரு நெருக்கடி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், பிடிச்சிடுவான். அப்படியும் உண்டு. அதாவது ஒரு போட்டி வச்சாங்களாம், ஒரு இங்கேருந்து நேராக ஒரு ஆறு தண்ணி இருக்குது, இங்கேருந்து நீந்தி போய் அந்த கரையை அடையணும். அடைஞ்சால் 1 லட்ச ரூபா பரிசு. ஆனால் என்ன கண்டிஷன், உள்ளே போகிற விஷப்பாம்பு இருக்குது, தண்ணிக்குள்ளே விஷப்பாம்பு இருக்குது, அதில் தவ்வி பூரா விஷப்பாம்பு நிறையா இருக்குது. நீ தவ்வி அந்த கரையை அடைஞ்சாச்சுன்னு உனக்கு 1 லட்ச ரூபா பரிசு போட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ தவுவானா, 1 லட்சம் என்ன பரிசு, உயிர் போயிரும்ல. ஒருத்தன் விசுன்னு தவிட்டான், தவினா அடித்து டம்முன்னு அடித்து வேகமாக போய் அந்த கரையில் ஏறிட்டான். எல்லாம் கூடி வந்துட்டாங்க. பாராட்டி கை குளிக்க, இந்த 1 லட்சம் வாங்கி முதல்ல பணத்தை வச்சுரு பார்த்துக்கிறேங்கிறான். வாங்கடாங்கிறான். முதல்ல என்னை எவன் தள்ளி விட்டான்னு முதல்ல சொல்லு அப்படிங்கிறான். என்னை யார் தள்ளி விட்டாலும் தெரியணுங்கிறான். அவனா போல, எவனோ தள்ளி விட்டுட்டான், வேறு வழி இல்லை, என்ன பண்ணிட்டான், அடித்து நீந்தி வந்துட்டான். ஆனால் கடிச்சிருங்கிற பயத்தில் டம்முன்னு அடித்து அந்த கரையை வந்து சேர்ந்துட்டான். இது இக்கட்டான சூழ்நிலை. அப்பையும் ஒருத்தன் ஜெயிச்சிருவான், வேறு வழியே இல்லைன்னு சொன்னான். சில பேர் கடவுள் வழிபாட்டில் கூட அப்படித்தான், வேறு வழியே இல்லை, நான் கடவுள்கிட்ட போய் சரணாகதி அடித்து மண்டையை உடச்சி கடவுளை முட்டி அழுது பண்ணிடுவாங்க. பார்த்துருக்கோமா இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையும் அந்த இது சுலபமாக இருக்கும், எளிதாக இருக்கும். பகவான் ஒரு இடத்துல சொல்கிறார், ராமகிருஷ்ணர், நீ பகவானை நோக்கி 1 அடி எடுத்து வைத்தால் அவர் உன்னை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பாருங்கிறார். அதனால் அந்த முயற்சியை கைவிடாமல் பண்ணணும். பிறகு இவன் எதற்காக தியானம் செய்கிறான்னா,
உலக விஷயங்களுக்காக தியானம் பண்ண மாட்டான். இவன் எதுக்காக பண்ணுவான்? உலக விஷயங்களுக்காக தியானம் செய்ய மாட்டான். இறைவனை அடைய வேண்டும், மற்ற விஷயம் அவன் எல்லாத்துலையும் ஈடுபடுவான். தியானம் பண்ணுறதோ பூஜை பண்ணுறது எதுக்கு? கடவுளை அடைய வேண்டும், கடவுளுக்காக கடவுளை தியானம் செய்கிறேன். அதாவது இறக்கும் போதாவது கடவுள் சிந்தனையோடு பண்ணணும், இறந்த பிறகாவது அவரை போய் அடையணுங்கிற நோக்கம்தான். வழிபாடு பூஜையெல்லாம் எதுக்கு? கடவுளுக்காக. வேறு காரியம் பண்ண மாட்டான்னு. உலகத்தில் வாழ்வதற்கு என்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணுவான். இறை வழிபாடு எதுக்குன்னா பொருளை வேண்டி கடவுள்கிட்ட கும்பிட மாட்டான். இவனுக்கு நோக்கமெல்லாம் பொருள் அவர் பார்த்துக்கிடுவார். எனக்கு எப்படி உன்னை அடையணும், உன்னுடைய சிந்தனை வேணும்னு சொல்லி அதற்காகவே இவன் செய்வான். மற்ற எல்லா கடமையும் செய்வான், கடவுள் சிந்தனையோடு செய்வான். ஆனால் பூஜை தியானமெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் கடவுளுக்காக. உயிர் வாழ்வதற்காக எல்லா கடமையும் செய்வான், உலகத்தில் வாழ்வதற்காக. ஆனால் வழிபாடு தியானமெல்லாம் எதுக்குன்னா கடவுளுக்காக. இப்படி உலக விஷயங்களுக்காக வழிபாடு செய்யாமல் கடவுளுக்காக வழிபாடு செய்பவன், இவனுக்கு ஞான யோகத்தில் விருப்பம் இல்லை. போய் தத்துவமெல்லாம் கேட்டு இப்போ கிளாஸ் எல்லாம் போய் உட்காந்து கேட்டு அதுலெல்லாம் அவனுக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு கடவுளை பார்க்கணும், கடவுளை அடையணும், அதே சிந்தனை தான். தத்துவத்தில் கூட அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவன் இறந்தால் எங்கு செல்கிறான்னு சொல்ல போகிறார். யார்? இப்படி ஒருத்தர் இருக்கான், நல்லா தியானம் பண்ணுறான், பூஜை பண்ணுறான், ஜபம் பண்ணுறான், கடவுள் சிந்தனையை தவிர சிந்தனை இல்லை, உலக சுகத்துக்காக கடவுளை வழிபடுறான், உலக பொருளுக்காக உழைக்கிறான், செய்கிறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் கடவுளை வழிபடுவது, கடவுளை தியானம் பண்ணுவது, கடவுளை அடைய வேண்டும் என்பதற்காக. இப்படி சிந்தனையோடு ஒருத்தர் இறந்தால் என்ன கெதி அடைவான்னு சொல்ல போகிறார். அடுத்து இன்னொருத்தன் கர்மிகள். இவன் பேர் உபாசகன்னு பேர். இவன் ஒரு சாதனை பண்ணுறான், இன்னொரு ஆள் கர்மிகள். இந்த ரெண்டு விதமான சாதகர்னு சொல்லியிருக்கோம். ஒருத்தன் கடவுளுக்காக தியானம் பண்ணுறேன், உபாசகர்னு பேர். ரெண்டாவது ஆள் கர்மிகள். இவனுக்கு இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. கடவுளெல்லாம் பின்னாடி பார்ப்போம், எனக்கு இப்போ பொருள் வேணும், எனக்கு சுகம் வேணும், நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல குடும்பம் அமையணும், நல்லா சம்பாதிக்கணும், பொருளை ஈட்டணும், சுகமாக வாழணும். அதுக்காக அதர்மம் பண்ணுறவே இல்லை. அதர்மம் பண்ணுறவனை பற்றி இங்கே பேச்சே கிடையாதுங்க. தர்மமாக வாழ்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், கடவுளை கும்பிட்றது எதுக்கு? பொருளுக்காக, உலக சுகத்துக்காக, உலக வாழ்க்கையாக கும்பிட்றான். பற்றோட நல்ல காரியங்கள் நிறைய பண்ணுறான், யாகம் பண்ணுறான், பூஜை பண்ணுறான், எல்லாம் புண்ணிய வரணும்னு பண்ணுறான். எனக்கு புண்ணியம் கிடைக்கணும், சுகம் கிடைக்கணும்னு பண்ணுறான். கடவுள் அடையணுங்கிற சிந்தனையோ தத்துவத்தடைவு சிந்தனையோ அவனுக்கு கிடையாது. இவனுக்கு உலக சுகம் முக்கியம், அதே நேரம் தர்மத்தை மீறுவதில்லை, அதே நேரம் இவன் கடவுளை அதுக்கு கருவியாக பயன்படுத்துகிறானே ஒழிய கடவுளை அடைய வேண்டும் என்று வழிபடுவது இல்லை. இவன் அதர்மம் பண்ணுறனோட சந்தோஷமாக இருப்பான். யார்? அதர்மியாக வாழ்கிறான் பாருங்க, அக்கிரமெல்லாம் பண்ணிட்டு வாழ்கிறான்ல, அவனை விட இவன் நல்லா பக்தி பண்ணுறான், பூஜை பண்ணுறான், தர்மமாக வாழ்கிறான், சந்தோஷமாக இருப்பான். இவனுக்கு இறந்த பின் என்ன ஆகுறதுன்னு சொல்கிறாரு. அது எப்படி? இந்த அதாவது தர்மமாக கடவுளை கும்பிட்டு வாழ்கிறவன் அதர்மியை விட சந்தோஷமாக இருப்பான்னு சொல்கிறாரு. அதர்மம் பண்ணுறவன் தானே சந்தோஷமாக இருக்கான், எங்கே தர்மம் பண்ணுறேன்னு சந்தோஷமாக இருக்கான்னு கேட்கலாம். உண்மையிலே கிடையாது, வெளியே தான் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பமாக அதர்மமாக வாழ்கிறவன் ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால இந்த ஜென்மத்தில் பணம், பதவி, பொருளெல்லாம் கிடச்சிருக்கும். ஆனால் அந்த பணம், பதவி, பொருளை அனுபவித்தாலும் மனசில் நிறைவு, அமைதிங்கிறது இருக்கவே இருக்காது. எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருப்பான், உள்ளுக்கு ஒரு அரிப்பு இருக்கும். காரு, பங்களா, மாலை, வசதி எல்லாம் வரும், வெளியே போயிருப்புகள்லாம் இருக்கும். உள்ளே போய் பாருங்கள், வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள், நிம்மதிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. அப்படி தான் வாழ முடியும். நீங்கள் உள்ளே போய் நிறைய நான் சாமியோட போய் சில பேர் பார்த்து கேட்டிருக்கேன். அவங்க புலம்புறதெல்லாம் பார்த்தா அத்தனையும் இருக்குது. சில பேர் புலம்புறாங்க, பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் தர்மமாக வாழ்ந்தால் இது இல்லாமல் ஓரளவுக்கு அமைதியாக இருக்க முடியும். ஆனால் இவன் கடவுளை அடையிறதில்லை. இவன் என்ன அடைவான் அப்படின்னு சொல்கிறார். உபாசகன் என்ன அடைய போகிறான், கர்மி என்ன அடைய போகிறாங்கிற விஷயத்த சொல்ல போகிறார். இங்கே இரண்டு விதமான சாதகர்கள். ஒருத்தன் உபாசகன், கடவுளுக்காக கடவுளை வழிபட்டு
கடவுள் சிந்தனையோடு மரணம் அடைபவன். இனியொருவனும் கடவுளை வழிபடுகின்றான், தர்மமாக வாழ்கின்றான், உலக சுகங்களுக்காக வழிபடுகின்றான், உலக இன்பத்திற்காக வழிபடுகின்றான். இவன் இறந்த பின்பு என்ன நிலையை அடைகிறான்? அவன் இறந்த பிறகு என்ன நிலையை அடைகிறான்? இவன் இறந்த பிறகு என்ன நிலையை அடைகிறான்? அப்போ சாதகன் 2 பேர், அதனுடைய சாத்தியம், அந்த லட்சியம் 2 இருக்குது. அதை சொல்ல போகிறார். இந்த முதல்ல உபாசகன் கடவுளுக்காக கடவுளை வழிபடுறான். அவன் என்னத்தை அடைகிறான்னா, அவன் அடைவது மோட்சம், பிரம்மலோகம்ங்கிறார். எங்க? பிரம்மலோகத்தை அடைகிறான். இவன் தர்மமாக வாழ்கிறான் பார்த்துங்களா, கடவுளை கும்பிட்டுக்கிட்டு, அவன் எதை அடைகிறான்? சொர்க்கத்தை அடைகிறான்ங்கிறார். அவன் எங்கே போகிறான்னா சொர்க்கலோகம் போகிறாங்கிறார். ஏன்னா தர்மமாக வாழ்கிறான், நல்ல கடவுளை கும்பிட்டுருக்கான், பூஜையெல்லாம் பண்ணியிருக்கான். அவன் எங்கே போவான்னா சொர்க்கலோகம் போவான். இவன் எங்கே போவான்? பிரம்மலோகம் போவான். இந்த உபாசகன் கடவுளுக்காக கடவுளை வழிபடுபவன் அடையும் பலன் மோட்சஸ்வரூபன். இவன் கடவுளை அடைய வேண்டும் என்று ஜபம் செய்தான், தியானம் செய்தான், பூஜையெல்லாம் செய்தான். ஆனால் கடவுளை அடையலை. கடவுளை இங்கே அடையலை. அடையாமல் கடவுள் சிந்தனையோடு இறந்ததால் இவன் எங்கே போகிறான்? பிரம்மலோகம் செல்கிறான்கிறார். பிரம்மலோகம் வச்சுக்கிறலாம், இல்லை சிவலோகம் வச்சுக்கிறலாம், இல்லாட்டி வைகுண்டம் வச்சுக்கிறலாம். இவனுக்கு எந்த கடவுளை பிடிக்குதோ அந்த லோகத்துக்கு இங்கே பிரம்மலோகம்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே போன உடனே அங்கே போய் என்ன பண்ணுவான்னா, இங்கே பேசுகிற பார்த்தீங்களா, ஆத்மா அழியாதது, பிரம்மன் அழியாதது, உன்னுடைய உண்மையான சொரூபம் பிரம்மெல்லாம் சொல்கிறேன் பாருங்க. இதே உபதேசத்தை பிரம்மா அங்கே செய்வாராம். அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்த பிறகு அந்த உபதேசத்தெல்லாம் அவன் கேட்டு அங்கேருந்தே என்ன பண்ணுவான்? பிறவா நிலையை அவன் அடைவான். இந்த உலகிலேயே சிரவணம் மனனமெல்லாம் பண்ணி நிதித்தியாசனம்லாம் பண்ணி ஞானத்தை எப்படி அடையிறோமோ அதே ஞானத்தை அதே மாதிரி எங்கே அடைவான்? அங்கே போய் அடைய போகிறான். அதனால் சொல்லுவாங்க, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி உச்சந்தலை வழியாக உயிரை விட்டு பிரம்மலோகம் போய் இங்கே அடைஞ்சிட்டு போக முடியாதுண்ணே. தத்துவத்தெல்லாம் கேட்டு அப்படி சொல்கிறது உண்டு, உண்மைதான். ஏன்னா அங்கே போய் பிறகு அங்கே அவர் சொல்லி அதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறார். அப்படி பிரம்மலோகம் சென்று அக்ஷர பிரம்மத்தை, அழியாத பிரம்மத்தை இவன் அடைகிறான். அந்த அழியாத பிரம்ம தத்துவத்தை அவன் இங்கேயே அறிந்துவிட்டாலும் அவனுக்கு பிறப்பில்லை. அவன் அங்கே போய் அறிந்தாலும் பிறப்பில்லை. சில பேர் புண்ணியத்தினால பிரம்மலோகம் போவாங்க, திருப்பி வந்துடுவாங்க. அங்கே போய் அடையலைன்னு வச்சுங்களா, மீண்டும் பிறப்பு உண்டு. இப்போ சுந்தரர் வந்தாரா இல்லையா? சுந்தர சிவலோகம் தான் போனார், ஆனால் திருப்பி வந்தாரா இல்லையா? இங்கே இந்த லோகம் திருப்பி பிறக்க வந்தார். அங்கே போய் அங்கே சிவபெருமான்கிட்ட உபதேசம் பெற்று மோட்சத்தை அடைஞ்சிடணும். அங்கேயும் போய் நம்ம இல்லாமல் இருந்தால் திருப்பி வர வாய்ப்பு இருக்குது. இவன் என்ன பண்ணுறான்னா, பிரம்மலோகம் போய் அங்கே பிரம்மா உபதேசத்தை பெற்று இதே உபதேசத்தை இந்த லோகத்தில் நம்ம எப்படி ஞான யோகத்தில் பண்ணுறோமோ அதே உபதேசத்தை அங்கே அடைஞ்சு அவன் மோட்சத்தை அடைகின்றான் அப்படிங்கிறார். இப்படி அடைபவர்கள் பிளவுபடாத பக்தியை ஞான யோக பக்தியால் அடைவார்கள்ங்கிறார். அதாவது 3 பிரிவு இருக்குது பக்தியில். ஒன்று, நான் ஒருத்தர் இருக்கேன், எனக்கு பொருள் வேணும். 2வது, அந்த பொருளுக்காக கடவுளை கும்பிட்றேன். 3 பிரிவு இருக்குது. நான் ஒரு ஆள், எனக்கு பொருள் வேணும், கடவுளை கும்பிட்டு அந்த பொருளை அடைகிறேன். இது 3 வேறுபாடு இருக்குது இங்கே. இந்த 2வது உபாசகன் என்னென்னா, நான் இருக்கேன், கடவுளை கும்பிட்றேன், பொருளுக்காக கும்பிட்றேன், அவருக்காக அவருக்கு. அப்போ 2 வேறுபாடு ஆயிடுச்சுங்க. இந்த பொருளுங்கிற வேறுபாடு இங்கே தாண்டிடுச்சு. இது 2. இந்த 2 வேறுபாடு உள்ள வந்து அங்கே போய் என்ன பண்ணுறான்? கடவுளும் நானும் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கிறான். அப்போ அங்கே ஒரே தான் பிளவுபடாத பக்தி வந்துடுது. அப்படி பிளவுபடாத அந்த ஞானம் வந்த உடனே அவன் பிறவா நிலையை அடைகிறான்னு சொல்லி இங்கே சொல்கிறேன். இது தத்துவ விஷயம். அடுத்து கர்மிகள். இவன் என்ன பலன் அடைகிறான்னு சொன்னால், இவன் பற்றுடன் தர்மமான காரியங்களை செய்வதால் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்கிறவனத்தி பேசலை. பூஜை, யாகம், கடவுள் வழிபாடு எல்லாத்தையும் செய்கிறான். ஆனால் கடவுளுக்காக இல்லை, கடவுள் படைத்த பொருளுக்காக செய்கின்றான். இவன் தர்மப்படி வாழ்ந்ததுனால ஒன்று அடுத்த பிறவி நல்ல பிறவி அமையலாம், அடுத்த பிறவி நல்ல பிறவி இவனுக்கே அமையலாம். இல்லைனா சொர்க்கம் போன்ற லோகங்களுக்கு சென்று
அங்கே புண்ணியத்தை எல்லாம் அதனால் புண்ணியத்தினால சுகத்தையெல்லாம் அனுபவிச்சுட்டு புண்ணியம் தீர்ந்தவுடன் என்ன பண்ணுவான்? மீண்டும் இங்கே வந்து விடுவான். புண்ணியம் தீர்றது வரைக்கும் தான் அங்கே இருக்க முடியும், அது பிறகு இருக்க முடியாது. ஏற்கனவே சொன்னேன்ல, ஏடிஎம்மில் பணம் இருக்கிற வரைக்கும் எடுக்கலாம், இல்லாட்டி எடுக்க முடியாது. பேங்கில் பணம் இல்லாட்டி. நீங்கள் டூரிஸ்ட் விசா போகிறீங்க, டூரிஸ்ட் விசா நல்லா சுற்றி பார்க்க என்ஜாய் பண்ணலான்ட்டு போகிறீங்க, அந்த விசா முடிகிறது வரைக்கும் அங்கே இருக்க முடியும், அது பிறகு இருக்க முடியுமா? முடியாது. அது மட்டும் இல்லை, அங்கே நீங்கள் பணம் இருக்கிற வரைக்கும் தான் செலவழிச்சு என்ஜாய் பண்ண முடியும். பணம் இருந்து வச்சுன்னா அதுவும் பண்ணணும். பணமும் இருக்கணும், விஷாவும் இருக்கணும். அது மாதிரி சொர்க்கத்துக்கு புண்ணியம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நாள் தான் அங்கே விஷா கிடைக்கும். அது முடிஞ்ச உடனே கட்டாயம் திரும்பணும்ட்டார், அதில் மாற்றமே இல்லை, திரும்பித்தான் வரணும். எந்த லோகம் போனாலும் சரி, நீங்கள் கடவுளுக்காக தியானம் பண்ணி பூஜை பண்ணாமல் பொருளுக்காக சுகத்துக்காக பூஜை பண்ணால் உயர்ந்த லோகங்களை அடையலாம். எந்த லோகத்தை வேணாலும் அடையலாம். அதில் ஹையஸ்ட் லோகம் பிரம்மலோகம்பாங்க. ஆனால் கடவுளுக்காக நீங்கள் பூஜை பண்ணாமல் அங்கே அடைஞ்சா அந்த புண்ணியம் தீர்றது வரைக்கும் அந்த புண்ணியத்தை அனுபவிச்சுட்டு கரெக்டாக ரிட்டர்ன் வந்து நம்ம திரும்பி வந்துடணும். அது வரைக்கும் அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியவே முடியாது அப்படிங்கிறார். பிறகு சுகம் தரும் உலகங்கள், துக்கங்கிற உலகம் இருக்குது, அதெல்லாம் நரகலோகம். அவன் பாவம் செஞ்சான், அதை பற்றி இங்கே சொல்லலை. சோஸ்தரம் சொல்லியிருக்கு, பாவம் பண்ணால் எங்கே போவான்? கீழே வந்துடுவான். அவன் என்ன பண்ணுவான்? பாவம் தீர்ந்த உடனே திருப்பி வந்துடுவான். இவன் ஜெயிலுக்கு போகிறது மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவன் வெளிநாடு போய் சுற்றி பார்க்க போகிறது மாதிரி சொர்க்கத்துக்கு போகிறவன். பணம் இருக்கணும், விஷாவும் இருக்கணும். பாவம் செஞ்சவன் ஜெயிலுக்கு போகிறான். தண்டனை எப்படி? சின்ன கொஞ்சம் தப்பு பண்ணால் 1 மாதம் 6 மாதம், ரொம்ப தப்பு பண்ணால் ஆயுள் தண்டனை. அது மாதிரி நரகலோகத்துலேயும் பிரிவு இருக்குது, எவ்வளோ நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி. இவன் செஞ்ச பாவத்துக்கு தகுந்த அளவுக்கு ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு திருப்பி வந்துடுவான். இவனும் பிறந்து அவன் மீண்டும் என்ன பிறவின்னு தெரியாது. ஆனால் இந்த நரகத்தை பற்றி இங்கே பேசலை. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதாவது பிராரப்த கர்மம் வசத்தினால இவனுக்கு வந்து இங்கே சுகம் கிடைக்கலன்னு வச்சுக்க. இன்னொரு விஷயம் இருக்குது, ஒருத்தன் நல்ல புண்ணியம் பண்ணுறான், நல்ல காரியமெல்லாம் பண்ணுறான், ஆனால் இங்கே சுகத்தையே அனுபவிக்கலை. அப்போ இவ்வளவு நல்லவனாக வாழ்ந்திருக்கான், இவ்வளவு கடவுள் பக்தியோடு இருந்திருக்கான், ஆனால் அவன் சுகத்தையே கடவுள் அடையணுங்கிற எண்ணமும் இல்லை. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு பிராரப்த கர்ம வசத்தினால பூர்வ ஜென்ம பலனால் இப்படித்தான் இருக்குன்னு சில விதி இருக்கும். அதனால் இந்த நல்ல கர்மமெல்லாம் வேலை செய்யாமல் வெயிட் பண்ணும். ஒன்று ஒரு காலத்தில் இங்கேயே அவனுக்கு சுகத்தை கொடுத்துரும். இல்லைன்னு சொன்னால் இறந்த பிறகு என்ன பண்ணுவானா, சொர்க்கம் மாதிரி லோகங்களுக்கு போய் இந்த எந்த கர்ம வினையும் வீணாகவே ஆகாது. நீ இங்கே ஒரு நல்ல காரியம் பண்ணி புண்ணியமெல்லாம் பண்ணி அதுக்கு நல்ல சுகம் கிடைக்கலைன்னா காரணம் ஏற்கனவே செஞ்ச பாப காரியம். இப்போ செஞ்ச புண்ணியம் என்ன பண்ணால் அடுத்த ஜென்மத்தில் அது வேலை செய்யும், இல்லாட்டி சொர்க்கத்துக்கு கொண்டு போய் அங்கே சுகத்தை அனுபவிக்க விட்டுரும். இன்னொருத்தன் இங்கே பாவம் செய்கிறான், நிறைய பாவம் செய்கிறான், ஆனால் கஷ்டத்தையும் அனுபவிக்கலை. அப்போ கஷ்டத்தை அனுபவிக்க என்ன காரணம்? அந்த பிராரப்தம். ஆனால் இறந்த பிறகு என்ன பண்ணுவான்? நரகம் போவான், இல்லாட்டி அடுத்த ஜென்மம் மோசமான ஜென்மத்தை அடைவாங்கிறார். அது கட்டாயம் நடக்காது. அதாவது எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், சாமி டிவோட்டி தான், ஓங்கார சாமி. ரொம்ப ரொம்ப கூலி வேலை செய்கிறவர், ரொம்ப கஷ்டப்படுறவர், கூலி வேலை செய்கிறவர். அவருக்கு திடீர்னு 2 காலம் வரல. ரொம்ப சிரமப்பட்டுருந்தார். நாட்டு வைத்தியம் பார்த்து, வைத்தியம் பண்ண கூட காசு இல்லை, நாட்டு வைத்தியம்லாம் பார்த்து மருந்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தார். நாங்கள் சாமி கூட எங்கள் ஊருக்கு போயிருந்தோம், அந்த ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். அவர் எப்படி இருக்கார்? அவர் பேர் சின்ன காலை. அவர் பேர் எப்படி இருக்காருன்னு கேட்டார் சாமி. சாமியை கால் வரல, கஷ்டப்படுறாருங்க, பார்த்துட்டு போயிடுவோம்னார். எங்கே இருக்குது? போகிற வழியில் வீடுன்னு சொன்னேன். காரை போய் பண்ணோம். வீடு மண் வீடு கீழே எல்லாம் விரிக்கிறது கூட ஒரு சாக்கை போட்டு விரிச்சாங்க. உட்காந்தார் சாமி, சாக்கில் உட்காந்தார். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். அவர் பதில் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? கொஞ்சம் முரட்டு குணம் உள்ளவங்கெல்லாம் அந்த மாதிரி இருந்தவர். சாமி, நான் போன ஜென்மத்தில் எவ்வளோ காலை வெட்டியிருப்பேன் சொல்கிறார். போன ஜென்மத்தில் காலை வெட்டியிருப்பேன், தண்டனை அனுபவிக்காமல் செத்துருப்பேன். அவர் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறார், கால் நடக்க முடியலை சாமி, இப்படி ஆகிப்போச்சே, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கலாம் சொல்ல. அவர் இப்படியே சொல்லலை. எனக்கே பார்த்தா ஆச்சரியமாக இருந்துச்சு. நிறைய கிளாஸெல்லாம் கேட்டிருக்காரு. அதனால் கடவுள் அந்த காலை வெட்டினதுக்கு எனக்கு 2 வருஷம் தண்டனை கிடைக்கணும் சாமி, 2 வருஷம் என்னை வீட்டிலே போட்டுரும், அதுக்கப்புறம் நடந்துடுவேன் சாமி. அதே மாதிரி நடந்தார்.
எப்படி சொல்கிறாரு பாருங்க, சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாரு. அதனால் அந்த 2 வருஷம், போன வருஷம் ஜெயிலுக்கு போகாமல் தப்பிச்சிருப்பேன், இந்த வருஷம் போட்டு பார்த்துட்டாரு கடவுள். இப்படியே சொல்கிறாரு. 2 காலம் நடக்க முடியல, பாத்ரூம் போக முடியாது, வீட்டில் வசதியும் இல்லை, சிரிச்சுக்கிட்டு சொல்கிறார். எப்படி அதே மாதிரி வைத்தியம் பண்ணி 2 வருஷம் நடந்துட்டார். இது எப்படி இருக்கு பாருங்க. அதனால் இந்த சுகம் துக்கங்கிறது நாம் நல்ல காரியம் செஞ்சு புண்ணியம் பண்ணால் அவன் கடவுளை வழிபடாமல் சுகத்துக்காக வழிபட்டு தர்ம காரியம் பண்ணால் சொர்க்கம் முதலான லோகங்களை அடைந்து அந்த புண்ணியம் தீர்ந்தவுடன் மீண்டும் பிறப்பான். கடவுளை வழிபட்டு அந்த லோகத்தை அடைந்தால் அவன் மீண்டும் பிறக்க மாட்டான். இதே உபதேசத்தை பகவான் அங்கு செய்து அவனை பிறவா நிலைக்கு கொண்டு சென்று வெற்றி விடுவார். அதர்மம் பண்ணுறான்னு சொல்லியாச்சு, அவன் நரகத்துக்கு போயிட்டு அவன் மீண்டும் திறப்பான். பிறகு ஒரு கால தத்துவத்தை இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ஞானம் அடையாமல் செய்கிறவங்கெல்லாம் எத்தனை பிரளயம் வந்தாலும் மீண்டும் பிறப்பான். ஞானம் அடையலைன்னா எத்தனை பிரளயம் வரட்டும், அவன் விதை ரூபத்தில் இருப்பான், மீண்டும் வரும்போது பிறப்பான்னு சொல்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பிரளயம் முடிந்து அடுத்த சிருஷ்டி வர்றது வரைக்கும் அவன் என்ன பண்ணுவானான்னு சொன்னால் உறக்க நிலையில் இருப்பான். பிரளயம் முடிஞ்சு சிருஷ்டி ஆரம்பித்த உடனே வந்துடுவான். அந்த ராமகிருஷ்ணன் சொல்லுவார், வயதான பாட்டிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, கிராமத்தில் அந்த விதை இருக்குது பார்த்திங்களா, அடுத்த வருஷம் விதைக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு குளுக்கையில் போட்டு வச்சுருவாங்க. அடுத்த வருஷம் வர்ற வரைக்கும் என்ன செய்யும், அது உயிரோடு தான் இருக்கான தூக்க நிலையில் இருக்கான், போட்டவுடனே முளைக்கும். அது மாதிரி பிரம்மா அவருடைய இரவு வரும் பொழுது தூங்க போயிடுவார். அப்போ எல்லாம் ஒடுக்க நிலைக்கு போயிடும். அதுக்கு பிறகு அவர் முழிக்கும் போது என்னாகும், திருப்பி அதே உயிர்களை திருப்பி தோற்றுவிப்பாராம். அந்த கால தத்துவத்தை சொல்கிற, அதான் நித்திய பிரளயம்னு ஒன்று இருக்குது, கல்ப பிரளயம்னு ஒன்று இருக்குது, மகா பிரளயம்னு ஒன்று இருக்குது. 3 பிரளயம் இருக்குது. நித்திய பிரளயம்னா என்னென்னா, நம்ம நைட்டு தூங்குகிறோம், அது ஒரு பிரளயம், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். காலையில் எந்திரிச்ச உடனே திருப்பி ஆரம்பிக்குது. இது நித்திய தினந்தோறும் நடக்கிற பிரளயம். நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா முதல் நாள் நடந்ததுடைய தொடர்ச்சியாகவும் இருக்கலாம், அடுத்த நாள் நிகழ்ச்சி. நீங்கள் அடுத்த நாள் செய்கிற வேலைகள்லாம் முதல் நாளுக்கு விட்ட வேலையாக இருக்கலாம், 10 நாளைக்கு முன்னாடி உள்ள வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு 4-5 நாள் தொடர்ந்து வந்த வேலையினுடைய தொடர்ச்சியாக இருக்கலாம், இல்லை 1 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலை பெண்டிங் இருந்திருக்கு, அதை நாளைக்கு ஆரம்பிக்கலாம் எந்திரிச்ச உடனே. அப்போ இது எப்படி சொல்ல முடியாது, எந்த வேலையை ஆரம்பிக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் தூங்கியாச்சு, முடிஞ்சு போச்சு, அடுத்த நாள் காலையில் என்ன வேலைங்கிறது அடுத்த பிரளயம். இது நித்திய பிரளயம். கல்ப பிரளயம்ங்கிறது பிரம்மா தூங்கி விழிக்கிறது, நம்ம தூங்கி விழிக்கிறது நித்திய பிரளயம். கல்ப பிரளயங்கிறது பிரம்மாவுக்கு தூக்கம் வருது, அவரும் தூங்குறாரு. அந்த காலத்தை இங்கே சொல்கிறார். அதாவது இந்த காலத்தை ஒரு கணக்கு போட்டு சொல்கிறாங்க. இன்னும் தத்துவ ரீதியாக காலம் பார்த்திங்கன்னா, காலங்கிறதே ஒரு ட்ரிக்கு தான், ஒரு மாயை தான். காலங்கிறதே ஒன்று இல்லைங்கிறது தான் வேதாந்தத்தில் சொல்லுவோம். மனம் ஒடுங்குச்சுன்னு வச்சுங்களேன், காலமே தெரியாது. மனம் ஒடுங்கு அன்கான்ஷியஸில் ஒருத்தர் இருக்கார், 10 வருஷம் மயக்க நிலையில் இருக்கார். எந்திரிச்சோன்னு 10 வருஷம்னு அவருக்கு தெரியுமா? நேற்று படுத்து இப்போ எந்திரிச்ச மாதிரி இருப்பார். நம்ம தூங்குகிறோம், நல்லா ஆழ்ந்து உறங்கிட்டீங்க, டைம் போனது தெரியுதா? எந்திரிச்சோன்னு டைம் பார்ப்போம், அப்பா 5 மணி நேரம் நல்லா தூங்கியிருக்கேன், தெரியவே இல்லையே அப்படின்போம். அந்த தூக்கத்தில் மனம் ஒடுங்குச்சுன்னா காலமே நம்மளுக்கு தெரியாது. காலங்கிறது ஒரு ட்ரிக்கு தாங்கிறார் பகவான். ஆனால் இருந்தாலும் ஒரு கால அளவு ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு உயிருக்கும் அந்த காலம் இப்போ நம்மளுக்கு 100 வருஷம் ஆயில்னு வச்சுக்கங்களேன், கொசுவுக்கு 1 நாள் தான் ஆயில், கொசுவு ஈசலுக்கெல்லாம் 1 நாள் ஆயில். நம்மளுக்கு 100 வருஷம் வாழ்ந்த ஃபீலிங் எப்படி இருக்கோ அதே ஃபீலிங் 1 நாள் அது முடிஞ்சு போயிடுமா அந்த கொசுவுக்கு. இதுக்கெல்லாம் திமிங்கலம், இந்த ஆமை, இதுக்கெல்லாம் இது திமிங்கலம் மாதிரி உயிருக்கெல்லாம் 300 வருஷம் 400 வருஷம் சொல்கிறாங்க. அது 300 வருஷம் வாழ்ந்தால் நம்மளுக்கு 100 வருஷம் வாழ்ந்தால் எப்படி ஃபீலிங் இருக்குமோ அந்த ஃபீலிங் தான் இருக்குமா. ஆடு மாடு 5 வருஷம் 10 வருஷம், அந்த 10 வருஷம் அந்த வாழ்க்கைக்கு அதனுடைய ஃபீலிங் எப்படி இருக்குமான்னா, நம்மளுக்கு எப்படி ஃபீலிங் இருக்கோ அதே ஃபீலிங் தான் அதுக்கு இருக்குமா, அந்த வாழ்க்கையை முடித்தது மாதிரி. இதெல்லாம் மனசை வச்சு இருக்குங்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இங்கு ஒரு கால தத்துவம் சொல்லுகின்றார். தேவர்களுக்கு காலம் எப்படி தெரியுமா? அவங்களுக்கு 1 வருஷம் 1 நாள், தேவர்களுக்கு
ஒரு வருஷம் ஒரு நாள். அதாவது தை 1 அவங்களுக்கு பகல் விடிய காலம் 6 மணி. தை 1 6 மணி காலையில். ஆனி 30ஆம் தேதி இரவு வந்துருச்சு. ஆடி 1ஆம் தேதி அவங்களுக்கு இரவு ஆரம்பிச்சிருது. அதே உங்களுக்கு உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. உத்தராயண காலம் அவங்களுக்கு பகல் காலம். அதனால தான் மார்கழி மாதம் வந்து அவங்களுக்கு 4 to 5 டைம். நம்மளுக்கு 4 to 5 டைம் மாதிரி அவங்களுக்கு மார்கழி மாதம் பூரா என்ன 4 to 5. அதனால தான் மார்கழி மாதம் 4 to 5 எல்லாம் பூஜை பண்ணுறோம். தேவர்கள் அந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக அவங்களுக்கு அதிகாலை பொழுது அப்படி ஒரு டைம் இருக்குது. இங்கே பிரம்மாவுக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் ஒரு யுக தத்துவம் ஒன்று இருக்குது. இதில் வந்து பொதுவாக 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் மட்டும் இந்த இதில் சொல்கிறார் நம்ம சுலோகத்தில். இங்கே அது எப்படி அந்த யுகம்ங்கிற கணக்கு சொல்கிறாருன்னா, ஒரு நாளைக்கு நாம் சுவாசிக்கிறது 21,600 தடவை சுவாசிக்கிறோம். நார்மலாக நம்ம சுவாசம் போய் வருது பார்த்திங்களா, 21,600 தடவை ஒரு நாளைக்கு சுவாசிக்கிறோம். ஒரு நாள் முழுவதும் சுவாசிக்கிறது. அந்த சுவாசத்தை 20ஆல் பெருக்க சொல்கிறாங்க. பெருக்குனா 4,32,000 வருஷம் வருது. எவ்வளோ வருது? 4,32,000 வருஷம். இது கலியுகத்தினுடைய வருஷம். இப்போ கலியுகம் ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆகுது? 5000 வருஷம்தான் ஆகுது. 5000 வருஷம்தான் ஆகுது. இன்னும் கலியுகம் எவ்வளோ வருஷம் இருக்குது? 4,26,000 வருஷம் இருக்குன்னா. அப்போ இதை 2 மங்கு ஆக்குனா துவாபர யுகம். அதாவது 4,32,000 2 ஆக்குனா 8,64,000 வருஷம் துவாபர யுகம். அது அவங்க கிருஷ்ணனுடைய கடைசி காலம் துவாபர யுகம். அதை 3 மங்கு ஆக்குனா அது திரேதா யுகம், அது ராமர் காலம். அது வந்து பார்த்திங்கன்னா 12,96,000 வருஷம். 4 மங்கு ஆக்குனா 17,28,000 வருஷம் ஆகுது. அது வந்து கிரேதா யுகம். அதனால தான் ராமர் காலம் வந்து துவாபர யுகத்துக்கு முந்தின வருஷம்பாங்க. துவாபர யுகம் எவ்வளவு? 8,64,000 வருஷம். ராமர் வாழ்ந்து 8 லட்சம் வருஷத்துக்கு மேலே ஆச்சான். அப்படி தான் கணக்கு. ராமேஸ்வரத்தில் சொன்னார், இந்த கோயில் வந்து இந்த சிவலிங்கம் 8 லட்சம் வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்கிறார். சீதை பிடிச்சி வச்சதுங்கிறாரு. சீதை பிடிச்சி வச்சது தானே அது. அங்கே ஒரு விஷ்ணு ஒன்று இருக்குது, அதையும் சொல்கிறார். அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு அந்த கோயில். அந்த சீதை பிடிச்சி வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்று இருக்குது. இந்த சைடில் ஒன்று இருக்கும், ஒரு தீர்த்தம் இருக்காது. அங்கே ஒரு விஷ்ணு இருக்கார். அங்கே இருக்கக்கூடிய தலைமை அர்ச்சகர் என்கிட்ட சொன்னார் இந்த விஷயத்தை. அப்போ இது எல்லாம் இந்த 4 யுகத்தையும் கூட்டினா 43,20,000 வருஷம் வருது. இது ஒரு சதுர்யுகம். இது பேர் ஒரு சதுர்யுகம். 43,20,000 வருஷம் ஒரு சதுர்யுகம். இது 1000 சதுர்யுகம் சேர்ந்தா ஒரு நாள் பிரம்மாவுக்கு 432 கோடி வருஷம். பிரம்மாவுக்கு பகல் எவ்வளவு? 432 கோடி வருஷம். 432 கோடி வருஷம் வரைக்கும் இந்த சிருஷ்டி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் தூங்க போயிடுவார். திருப்பி 432 கோடி வருஷம் தூங்குவார். திருப்பி எதெல்லாம் மோட்சம் அடையாமல் உயிர்கள் இருக்கோ அதெல்லாம் திருப்பி பரப்பிச்சிருவார். நம்மளும் எத்தனை 432 கோடி வருஷம் தூங்கணும்னு தெரியாது, தூங்கியிருப்போம். நம்ம நினைக்கிறோம் நம்மளும் எத்தனையோ பிரளயங்களை கடந்து வந்திருப்போம். நிச்சயம் அவருக்கு பிரம்மாவுக்கு கடந்து நம்மளும் கடந்திருப்போம். அத்தனை கோடி வருஷம் தூக்க நிலையில் நம்மளும் இருந்திருப்போம். கற்பனை பண்ணி பார்த்தா ஒரு மாதிரியாக தான் இருக்கும். இப்படி 432 கோடி வருஷம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் 1000 சதுர்யுகம். பிறகு பகல் 1000 சதுர்யுகம், இரவு 1000 சதுர்யுகம். இப்படி 365 நாள் ஆச்சுன்னா அவருக்கு ஒரு வருஷமாக பிரம்மாவுக்கு. இப்படி 100 வருஷம் பிரம்மாவுக்கு ஒரு ஆயுளாம். ஒரு பிரம்மாவுக்கு இவர் ஆயுள் முடிஞ்சு அடுத்த பிரம்மா வருவார். அது மகா பிரளயமாக. அந்த ஒரு பிரம்மா முடிஞ்சு அடுத்த பிரம்மா வர்றாரு பாருங்க, அதுக்கு பேர் மகா. எத்தனை பிரளயம் வந்தாலும் ஞானம் இல்லாமல் ஒருவனுக்கு மோட்சம் இல்லை. அது வரைக்கும் இவன் திரும்பி திரும்பி அந்த பிரளய காலத்தில் தூக்க நிலைக்கு போயிட்டு வருவான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இருக்க பிரம்மா வந்து 2வது பிரம்மாவான். அவருக்கு 51 வயசாச்சான். அப்படியே ஒரு கணக்கு ஒரு பஞ்சாங்கத்தில் இருக்க சொல்கிறாங்க. பஞ்சாங்கம் பாருங்கள், சயின்ஸு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு சிருஷ்டி கதாப்தம்னு போட்டிருக்கோம். அதில் 195 கோடியே 58,85,000 சொச்ச வருஷம் வருது இந்த சிருஷ்டி ஆரம்பிச்சு. புரியுதுங்களா?
சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த பூமி சூரியன்லாம் தோன்றி கிட்டத்தட்ட 200 கோடி வருஷம் ஆகலாம்ங்குது. எவ்வளோ சொல்லியிருக்கு? கிட்டத்தட்ட 200 கோடி. அப்போ சரியாக போச்சா? அது இன்னும் எவ்வளோ நாள் இருக்கும்? இன்னும் ஒரு 200 கோடி வருஷம் இருக்கலாம். இவருக்கு 432 கோடி வருஷம் சொல்கிறோம். சரியாக போச்சா கணக்கு? பிரம்மாவுக்கு ஆயுள் 432 கோடி வருஷம், 200 கோடி வருஷம் முடிஞ்சிச்சு. பூமி ஆரம்பித்து 200 கோடி வருஷம் சயின்ஸுன்னு சொல்லுது. இன்னும் எவ்வளோ இருக்கும்னா இன்னும் 200 கோடி வருஷம் இருக்குங்கிறான். அது பிறகு சூரியங்கிற எல்லாம் அவுட் ஆயிரும் விஞ்ஞானமே சொல்லுது. அப்போ கரெக்டாக இருக்கா பிரம்மாவுடைய பகல் பொழுது? இப்படி 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல், 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு இரவு. 432 வருஷம் தூங்குவார். இது பிறகு மகா பிரளயம் ஒன்று இருக்குது. அது அவருடைய ஆயுள் 100 வருஷம் ஆயுள் இப்படி முடியணும்னு சொல்கிறாங்க. எத்தனை பிரளயம் வந்தாலும் இவன் ஒன்று இங்கை மோட்சத்தை அடைந்தால் பிறக்க மாட்டான், அல்லது பிரம்மலோகம் சென்று இப்படி உபாசனை பண்ணி கடவுளை வழிபட்டு அங்கே போய் பிரம்மாவிடம் உபதேசம் பெற்றால் பிறக்க மாட்டான். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் அவர் இருக்கிற வரைக்கும் இருப்பான். அவர் தூங்க போகும்போது இவனும் தூங்கிடுவான். பிறகு இந்த விதை ரூபத்தில் போயிருங்கிறார், மீண்டும் பிறப்பான். இல்லை பிரளயத்தில் எல்லாத்துக்கும் மோட்சம் கிடச்சிரும்னா அவர் எப்படி யாரை புதுசாக படைப்பார்? எந்த கர்ம வினையை வச்சு படைப்பார்? பழசு இருந்தால் தானே படைக்க முடியும். இப்படி ஒரு இதெல்லாம் கணக்கு சொல்கிறாங்க. இன்னொன்று இருக்குது, அதாவது இந்த தற்கொலையை பற்றி ஒரு கருத்து இருக்குது. இது எப்படின்னா, சில பேர் தற்கொலை பண்ணிட்டால் தீர்ந்து போகும் பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. தற்கொலை பெரிய டேஞ்சர். தற்கொலை பண்ணுனா அந்த ஆவிக்கு அடுத்த பிறவி கூட கிடைக்காது. அந்த ஆயுள் வரைக்கும் ஆவியாகத்தான் இருக்குங்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, பிரச்சனை தீர்ந்து போகும்னு சொல்லி தற்கொலை பண்ணுறாங்க. அது பிரச்சனை பெருசாகும், அங்கே போன அப்புறம் நிம்மதியே இருக்காதுங்கிறாங்க. விவேகானந்தர்கிட்ட ஒரு ஆவி வருது, உட்காந்துருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, இப்படி இப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு ஆவி சூசைட் பண்ணிக்கிடுச்சு, அது அலைஞ்சிட்டு எனக்கு விமோச்சனம் கொடுங்கன்னு கேட்டுச்சு, இவர் காலில் விழுதுன்னு சொல்கிறார். இவர் ஆசீர்வாதம் பண்ணால் விமோச்சனம் ஆயிடுச்சுங்க. ராகவேந்திரர் எடுத்துங்க, அவர் ஒய்ஃப் என்னாச்சு, சூசைட் பண்ணிக்கிறது. சூசைட் பண்ணிக்கிட்ட உடனே இவர் சாமியாரானு சூசைட் பண்ணிக்கிறது. அப்புறம் ஆவியாக வருது, வீட்டுக்குள்ளே வருது. வந்தோன்னே அவசரப்பட்டேன் பாரு, இவர் நீ ரொம்ப அவசரப்பட்டேன்னு சொல்லி, இருந்தாலும் என்ன தண்ணியை தெளித்து அதுக்கு திருப்பி விமோச்சனத்தை கொடுப்பார் இவர். அது மாதிரி அதனாலேயும் தீர்வு கிடையாது. ஒன்லி தீர்வு எதுன்னு சொன்னால், நாம் ஒன்று இங்கே மோட்சத்தை அடையணும், இல்லைன்னா கடவுள் சிந்தனையோடு இறந்து அங்கே போய் கடவுள் அதுக்கு வழியை கொடுப்பார். இந்த கால தத்துவம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எத்தனை கல்ப வருஷம் ஆனாலும் நீ இறை சிந்தனையோடு இறந்து இறைவனை அடைந்து அங்கு உனக்கு மோட்சம் கிடைக்கும். இல்லை என்றால் இங்கே ஞானத்தை பெற்று உனக்கு மோட்சத்தை பெறலாம். இல்லாட்டி இந்த 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல்னு சொல்கிற, இப்படி எத்தனையோ கல்பங்கள் நடந்தாலும் நீயும் அத்தனை பிரளயத்திலையும் கல்பத்திலையும் பிறப்பேங்கிறார். இது கல்பத்து முடிவு ஆகணும்னா உன் இந்த வட்டம் சர்க்கிள், அந்த வட்டத்தை சுற்றிக்கிட்டே இருப்ப. வெளியே போகணும்னா இந்த வழிங்கிறார். இந்த சக்கரம் இருக்குல்ல, நாற்காலி ஒரு விளையாடுவாங்க, அதில் வெளியே ஆகணும்னா ஒன்று இங்கே ஞானத்தை பெறணும், இல்லாட்டி கடவுள் சிந்தனையோடு இறந்து அங்கே கடவுள் நம்மளுக்காக வந்துட்டான்னு சொல்லி அவர் மோட்சத்தை கொடுத்துருவார். இது 2 தான் நடக்கணும் அப்படிங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ஞானம் வரும் வரை பாப புண்ணியம் கட்டாயம் இருக்கும், சுகதுக்கம் கட்டாயம் இருக்கும். ஒவ்வொரு சுகதுக்கத்துக்கும் யார் பொறுப்பு? நாம தான் பொறுப்பு. ரெஸ்பான்சிபிலிட்டி யார்? கடவுளை யாரோ கிடையாது. நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு இன்ப துன்பத்துக்கும் அவனால் கஷ்டம், இவனால் கஷ்டம், அவர்னால் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். வெளியே அப்படி தெரியும், ஆனால் அவர்னால் அந்த கஷ்டத்துக்கு காரணம் யார்? நாம் பண்ண பாவ புண்ணியம். இதை புரிஞ்சுக்கிட்டாலே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவோம். முதல்ல நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறார். இதை யாரும் ஒத்துக்கிறதே இல்லை. நாம் போகிறோம், கையில் ஒரு பொருள் வச்சுருக்கோம், கீழே விழுந்துருச்சு, அதுவாக விழுகுமா? ஒரு கையில் வச்சுருக்கேன், அதுவாக விழுகுமா? கையை கொஞ்சம் சரியாக பிடிக்காதான் விழுகும். என்ன கீழே போட்டேன்னா விழுந்துருச்சு, உடஞ்சி போச்சு, என்ன சொல்லுவோம்? ஆனால் நம்ம ஏன் போட்டேன்போ, ஏன் கீழே விட்டேன்னு பார்ப்போம். நம்ம கேட்டால் நாம் விட்டோம்னு என்ன செய்வோம்? அது விழுந்துருச்சு. அது என்றைக்கா விழுகுமா? ஒரு பொருள் அதுக்கு உயிராக இருக்கு, ஒரு பொருள் அதுவாக விழுகுமா? ஆனால் என்ன பண்ணுவான்? அது விழுந்து உடஞ்சி போச்சு.
அடுத்த ஆள் விழுந்து போட்டால் ஏன் போட்டு உடைச்ச, ஏன் கை கவனமாக பிடிக்கலைம்பா. அதுக்கு உயிர் கிடையாது, அது விழுகாது. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற பொறுப்பே வராது நம்மளுக்கு. நாம் செய்ததுக்கு நாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதே இல்லை. ஏன்னா எல்லோரும் என்னென்னா இப்படித்தான் சொல்லுவாங்க. ஒரு கேலியாக ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த அந்த காலத்தில் சினிமாவுக்கு போவாங்க கிராமங்கள்ல இருந்தெல்லாம். கிராம டூரிங் டாக்கீஸ் எல்லாம் இருக்கும். இப்போ தான் எல்லாம் மாறி போச்சு. அது கணவன் மனைவியெல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டா போகிறது உண்டு. புதுசாக கல்யாணம் முடிச்சு போயிட்டு வந்தானா காலில் வந்து எத்திரிச்சான். அந்த ரோடு போடுற கல் போட்டிருக்கான். அந்த போட்டு இப்படியா ரோடு போடுவாங்க அது போடுவாங்கன்னு அந்த கல் அந்த ரோடு போட்டவனை போட்டு வைரானா. யார்? அந்த வீட்டுக்காரன். ஒரு வருஷம் ஆச்சு. அது பிரச்சனையாக போயிட்டு வந்தானா கால் எத்திச்சான். உனக்கு அறிவு இல்லை, கண் இல்லை, பார்த்து வர வேண்டாம். அதுக்கு முன்னாடி ரோட்டை திட்டுறான், பின்னாடி என்ன மனைவியை திட்டுறான். பாருங்கள், ஒரே மாதிரி தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி மாறுது பாருங்கள். இது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எல்லா கர்ம வினைகள் பாப புண்ணியத்துக்கு காரணம் நாம் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதிலிருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும்? ஒன்று இங்கே ஞானத்தை அடைச்சி மோட்சத்தை அடையணும். இல்லைன்னா இறை சிந்தனையோடு கடவுள் வழிபாடோடு அந்த எண்ணத்தோடு ஒருவன் மரணம் அடைந்து விட்டால் அவன் பிரம்மலோகம் சென்று அங்கு பிரம்மாவினிடம் உபதேசம் பெற்று அவன் மோட்சத்தை அடைந்து விடுகின்றான். இன்று நாம் இப்படி இருப்பதற்கு காரணம் நாம் செய்த கர்ம வினைதான். அப்போ இனிமேல் நாம் எப்படி இருக்க போகும் என்பதை நாம் நிர்ணயிக்க முடியும். நம்ம கையில் இருக்குது. இனிமேல் சொர்க்கலோகம் போகிறத நம்ம முடிவு பண்ணலாம், நரகலோகம் போகிறத முடிவு பண்ணலாம், பிரம்மலோகம் போகிறதையும் முடிவு பண்ணலாம், பிறக்காமல் இருக்கிறதையும் முடிவு பண்ணலாம். முடியுமா? முடியாதா? அதனால் நீ உன் கையில் இருக்க சாய்ஸுங்கிறார். நீ சொர்க்கம் போகணும்னா நல்ல கடவுளை வழிபட்டு புண்ணியம் பண்ணு, சொர்க்கம் போய் திரும்பி வா. இல்லை பிறவா நிலை வேணால் இங்கேயே ஞானத்தை அடை. இல்லை ஞானத்தை அடையலையா, நல்ல கடவுள் சிந்தனையோடு மரணம் அடைஞ்சேன்னா அங்கே போய் பிறவா நிலையை நீ அடைந்து விடுவாய். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இங்கு அடுத்ததை நிர்ணயிங்க நம்மளுக்கு சான்ஸ் கொடுத்துறாரு பகவான். அதை நிர்ணயம் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. சொர்க்கலோகமா பிரம்மலோகமா அல்லது இங்கேயே பிறவா நிலையான்னு சொல்லி. கர்மி சொர்க்கத்துக்கு போமா. இது இந்த இரண்டு சாதகர்கள் அடையக்கூடிய பலன். உபாசகன் கடவுளுக்காக கடவுளை வழிபடுபவன் இறக்கும்போது கடவுள் சிந்தனையோடு இறப்பான். அவன் பிரம்மலோகம் சென்று அங்கு பிரம்மாவுடன் ஞான உபதேசம் பெற்று பிறவா நிலையை அடைவான். யுனியொருவன் கர்மி, இங்கு புண்ணிய காரியங்கள் நிறையா பண்ணுறான், பூஜை பண்ணுறான், தியானம் எல்லாம் பண்ணுறான். ஆனால் எதுக்காக? கடவுளுக்காக அல்ல, உலக சுகத்துக்காக கடவுளை வழிபட்டு தர்மமாக வாழ்பவன் இறந்த பிறகு சொர்க்கலோகம் சென்று மீண்டும் திரும்பி வருகின்றான். இவர்கள் எந்த மார்க்கத்தின் வழியாக செல்கிறார்கள்? அடுத்த டாபிக் வருது. எந்த மார்க்கத்தின் வழியாக அந்த லோகத்திற்கு செல்கிறார்கள் அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறாரு. அது அடுத்த 4வது டாபிக். அதை நாளைக்கு வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.